மீனா பயங்கர கோவமா வராங்க ஷெட்டுக்கு. அங்க முத்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. வந்த உடனே கேட்குறாங்க, எதுக்காக நீங்க என் தம்பியோட கைய உடைச்சீங்க? அவன் வாழ வேண்டியவன். அவன் என்ன தப்பு பண்ணான்? அப்படியே அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் அவன கேட்டிருப்பேன். நீங்க எதுக்காக கைய உடைச்சீங்க? இப்ப ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் எதிர்காலத்துல எப்படி கஷ்டப்படுவான்? எதுக்காக நீங்க இவ்ளோ கோவப்பட்டீங்க? சொல்லுங்க. நடந்தது என்னன்னு எனக்கு எல்லாத்தையுமே சொல்லுங்க. குடிச்சிட்டு அவன் கைய உடைச்சீங்களா? இதுவரைக்கும் எல்லாரையும் ஊர்ல எல்லாரையும் அடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ என் தம்பி கைய உடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. தயவு செய்து நீ இங்கேருந்து போயிடு. நான் எதுவுமே சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவன் கைய உடைச்சு வச்சிருக்கீங்கன்னு ஏன்னு கேட்டா போ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டாரு. கிட்ட வராரு. என்ன சிஸ்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. டேய் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இங்க பாருங்க சிஸ்டர், நடந்தது எல்லாமே தெரிஞ்சா நீங்களே முத்து பண்ணது கரெக்ட்டுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. அப்ப சொல்லுங்க என்ன உண்மைன்றத சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இங்க பாருடா அமைதியாரு, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் சொல்ற பிச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. நீ இங்க இருந்து வீட்டுக்கு போன்னு சொல்றேன்ல போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. மீனா அங்க இருந்து வந்துடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? சிஸ்டர் கேட்கும்போது நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. இப்போ எல்லா தப்பும் உன் மேல தானே வந்திருக்கு. அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சாலே போதும். உன் மேல தப்பு இல்லைன்னு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. நீ எதுக்காக அப்படி பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. இல்லடா மீனா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா தம்பி கெட்டவன்றத தெரிஞ்சா ரொம்ப 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 வருத்தப்படுவா. அது எனக்கு ரொம்ப கஷ்டத்த குடுக்கும். வேணாம். அவங்க நல்ல பையனாவே அவன் இருக்கட்டும். ஆனா இத எப்படி சரி பண்ணணும்னு நான் யோசிச்சு பண்றேன். அவன் நான் போய் கேட்டதுக்கு என்னையே திமிரா பேசுறான். இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு இவங்க போய் கேட்டாலும் என்ன சொல்லப் போறான்? அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லுவான். அதனால கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு.